இவனுக்கு தண்ணில கண்டம் இது உருவான கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்டத்தட்ட பல வருடங்களா ஸ்மால் ஸ்கிரீன் நடிச்சுட்டு இருந்தேன். நடிக்கும் போது எல்லாரும் ஜென்ரலா பாக்குறவங்க எல்லாரும் போறவங்க எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சூப்பரா நடிக்கிறீங்க, கலக்குறீங்க, இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்க, ஏன் நீங்க இன்னும் சின்ன திரையில இருக்கீங்க, வெளித்திரைக்கு வர மாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கு சத்தியமா எனக்கு பதிலே தெரியல. நானும் யோசிச்சு பார்த்தேன் எப்படி ஏன் அது சொல்லிட்டு. நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாருமே என்ன பார்க்கும்போது வந்து ஹாய் சூப்பரா பண்றீங்க அதுன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் வரலன்னு அவங்களே இந்த கேள்வி கேட்கறாங்க. அதான் எனக்கு புரியல. ஏன் நான் வரல நானும் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஒன்றும் புரியல. இதே கேள்விதான் என்னுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் வெங்கட்ராஜும் என்கிட்ட கேட்டாரு. நானும் அவரும் ஒரு அவரோட கம்பெனி நான் பிராண்ட் அம்பாசிடர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் ஃப்ரெண்டான இருப்போம். இதே வார்த்தை அவர்கிட்ட கேட்டாரு. நானும் அதே பதில் தான் சொன்னேன். தெரியல சிங்கா, இந்த மாதிரி எல்லாரும் கேட்கறாங்க, எனக்கு தெரியல, இதுக்கான பதில் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். தெரியல, ப்ராப்ளி எனக்கு வாய்ப்பு யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அப்பதான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னாரு. வாய்ப்பை வந்து யாருமே தரமாட்டாங்க, வாய்ப்பை வந்து நீயே ஏற்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னாரு. நல்லாதான் இருக்கு கேட்கறது. பட் எப்படி அப்படின்னு சொன்னதுக்கு, கவலைப்படாத, உனக்காக நான் வந்து ஒரு இது பண்றேன், படம் பண்றேன், நீ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு உன்னால என்ன முடியுமோ பண்ணு, உனக்கு இந்த விஷயம் தெரியலன்னு சொன்னாரு. ஒரு நண்பனுக்காக உருவாக்கின படம், ஒரு நண்பனுக்காக ஆரம்பித்த படத்துல பல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க படத்து மூலமா. அதான் நான் சொல்ல வேண்டிய டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்லும் போது நம்ம சின்ன விஷயங்கள் ஒரு படம் பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன வரும், அடுத்தது இதானே நடக்கும், இப்ப அவர் பண்ணாருன்னா அதான் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு ஜெனரல் மூவில வர விஷயத்த நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனா அது ஒவ்வொரு விஷயமும் அந்த படத்துல அடுத்த சீன் சொல்லும் போது எங்களால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. இது அடுத்தது இதுதான் சொல்லுவாருன்னு பார்த்தா அது வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துமே கிளைமேக்ஸ்ல ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ½ hour வந்து செம்ம காமெடியா இருக்கும். அதுவும் மொட்டராஜேந்திரன் சார் வந்து இந்த படத்தை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணுமோ அப்படிலாம் யூஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த அளவுக்கு இந்த ராஜேந்திரன் சார் வேற யாரும் இதுக்கப்புறம் டைரக்டர் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டைலாக்ஸ் அவருக்கு த்ரூ அவுட் காமெடி, ஃபுல் காமெடி அவர் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லா இருக்காரு. மூடர் கூடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய லைஃப் வந்து டைரக்டர் நவீன் சார் கொடுத்தாரு. அந்த படத்துல வந்து எனக்கு ஒரு இந்த தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழ்ல பேச விட தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு டைலாக், செம்ம ஒரு ரீச்சான ஒரு டைலாக். அந்த படத்துல வந்து யாராவது என்கிட்ட வந்து இங்கிலீஷ் பேசினா எனக்கு பிடிக்காது. ஆனா இந்த படத்துல யாராவது என்கிட்ட வந்து தமிழ்ல பேசினா எனக்கு பிடிக்காது. ஏன்னா இதுல வந்து ஒரு இங்கிலீஷ்காரனா நடிச்சிருக்கேன். என் கேரக்டர் பேர் வந்து மில்க் பாண்டி, ஐ எம் ஸ்டைல்ஸ் மேன். என்னுடைய ஆசை என்ன கேட்டீங்கன்னா, ஜாக்கி ஜானு, வேண்டமு, வேற யாரு அவங்க கூடலாம் ஹீரோ ஃப்ரெண்டா நடிச்சு காமெடி நடிகராக நடிக்கணும்னு ஆசை. எனக்கு இந்த தமிழ் படத்தில் நடிக்கணும்னு ஆசை கிடையாது. அதனால நேராக வந்து இங்கிலீஷ் படத்தில் நடிக்கிறேன். இங்கே இந்த ஊருக்கே வர்றேன். இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு பழக்கமாகறாரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டீபன் ஸ்பீல்பர்க். ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் அவர் ஜுராசிக் பார்க் பண்ணாரு. என்ன பேருன்னு தெரியல, டேரக்டர் பேரு ஸ்டீபன் ஸ்பீல்பர்க். ஸ்டீபன் ஸ்பீல்பர்க். அதுக்கப்புறம் வந்து ஜேம்ஸ் கேமரோன், அவங்க கூட தான், அவங்க படத்தை தான் நடிக்கணும் தான் வர்றேன். ஜாக்கி சானை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நானும் ஜாக்கி சான் கூட 2 படம் நடிச்சிருக்கேன். பிறகு ஜேம்ஸ்க்கு ஒரு படம் இப்போ வந்து அவதார் 2வா 3யா எடுத்துட்டு இருக்காங்க, அதுலேயும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் எஸ்.எம். சத்யவல் சாருக்கும், எங்கள் ப்ரொடியூசர் வெங்கட்ராஜ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து தீபக் சார் வந்து ஒரு ஆங்கராக வரீங்களா? ஆமாம், ஒரு தொகுப்பாளராகவே வரார் இந்த படத்தில். நான் எப்போ ஒரு படம் நடிச்சா கானா பாடகராக தான் வர முடியும். அது மாதிரி அவர் நடிகிற முதல் படமே தொகுப்பாளராக வந்தார். அவருக்கு அங்கே போட்டியெல்லாம் இருக்குது. அந்த சார் சொல்லாமா சார்? இது ஆனால் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கலாம். ஆமாம் சார், ஆமாம், ஒரு தொகுப்பாளராக வராரு. அவர் வந்து குறிப்பாக பண்ணால் அவர் கோபி, நீ அண்ணா கோபி சார் மாதிரி அவனுன்ட்டு வெயிட்டாக வராரு. அங்கே அவருக்கு வந்து பல சிக்கல்லாம் இருக்குது. கண்ணே மங்கம்மா நிம்மதி எங்கம்மா தேடி அலையிறேன் தெரிஞ்சா சொல்லம்மா, பூனைன்னு நினைச்சு புலி வாழை பிடிச்சிட்ட நான், நீ அண்ணா நான் கோபி போல அவன் நினைச்சிட்டேன். பூனைன்னு நினைச்சு புலி வாழை பிடிச்சிட்ட நான், நீ அண்ணா நான் கோபி போல அவன் நினைச்சிட்டேன். எடுக்க வந்த பேட்டி என்னை எதிர்த்து ஒருத்தம் போட்டி, வந்த ரூட்டை மாத்தி என்ன செய்ய வச்சா ஓட்டி. போடா போ, தரிஞ்சு போ, முறிஞ்சு போ, ஒழிஞ்சு போ. இவனுக்கு தண்ணியில கட்டும்
படத்தோட மியூசிக் டைரக்டர் நாங்கள் தான். லைக் கேசவன் நேமில் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கோம். மைசெல்ஃப் திலீப், ஷரண் அண்ட் பிரசன்னா. இப்போ சாங்ஸை பற்றி ஷரண் சொல்லுவார். சாங்ஸ் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹரிரசுதன் சார், விஜயஸ் தாஸ், ஆண்ட்ரியா, கானாபாலா சார் இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ சாங்ஸ் எல்லாம் வந்திருக்கு அண்ட் ரீரெக்கார்டிங் எங்களோட டைரக்டரோட கைடன்ஸ்னால நல்லா பண்ணியிருக்கோம். படம் மார்ச் 13 வருது. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் தாங்க. தேங்க்யூ. My name is Mark and I am back.